மதிப்புக்குரிய விரிவுரையாளர், இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகராகிய சகோதரர் எஸ்எம்எம் மசாஹிர் நலீமி அவர்களே மற்றும் அவருடன் இன்றைய நிகழ்ச்சியின் இந்த புத்தக வெளியீட்டில் அந்த புத்தகத்தின் பங்காளராக இருக்கின்ற எச்எம் அஹ்மத் இல்மி அவர்களே, அத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு விசேட உரை நிகழ்த்த வர இருக்கும் அஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்களுக்கும் மற்றும் இந்த புத்தக வெளியீட்டிலே எங்களுடைய இஸ்லாமிய வங்கி முறை ஓர் அறிமுகம் என்ற இந்த புத்தகம் சம்பந்தமாக நூலாய்வு தருவதற்காக வந்திருக்கின்ற கலாநிதி எஸ்எம்எம் நஃபீஸ் நலீமி அவர்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய மீள்பார்வை ஊடக மையத்தின் சார்பாக இந்த இடத்திலே நாங்கள் வரவேற்கின்றோம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய அமர்வை ஏற்றுக்கொள்வானாக. அதேபோன்று இந்த நிகழ்ச்சியிலே இந்த புத்தக வெளியீட்டில் பல அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இதற்காக வந்திருக்கின்ற வங்கித்துறையில் ஈடுபடுகின்ற தொழில் வல்லுநர்களே மற்றும் சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய ஸ்தாபனத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்கின்றோம். அஹ்லன் வசஹ்லன். எங்களுடைய மீள்பார்வை ஊடக மையம், நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கடந்த காலங்களில் இலங்கையின் முஸ்லிம் உம்மாவை அறிவூட்டுதல், விழிப்பூட்டுதல் என்ற நோக்கத்திற்காக பல அரிய பணிகளை செய்து வருகின்றது. நாங்கள் எங்களுடைய பத்திரிகையை ஆரம்பித்த நாள் முதல் இலங்கை முஸ்லீம்களின் மத்தியில் மாற்று கருத்தை கூறுகின்ற ஓர் மாற்று ஊடகத்தின் தேவையை நிறைவு செய்வதற்காக வேண்டி பல வெளியீடுகளை செய்து வருகின்றோம். அதேபோன்று முஸ்லிம் சமூகத்திலே பேசப்பட வேண்டிய, முஸ்லீம்கள் சிந்தித்து தங்களை வளர்த்து கொள்ள வேண்டிய பகுதிகள் குறித்து நாம் அதிகமாக பேசி வந்திருக்கின்றோம், எழுதி வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே முஸ்லீம்களுடைய கல்வி சம்பந்தமாக எங்களுடைய பத்திரிகை பேசி வந்திருக்கின்றது. அதற்கான விழிப்பூட்டல்களை செய்திருக்கின்றோம். முஸ்லீம்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் பற்றி அண்மை காலமாக நாங்கள் பல விடயங்களை முஸ்லீம் சமூகத்துக்கு அறிவூட்டி வந்திருக்கின்றோம். அதேபோன்று முஸ்லீம் சமூகத்துக்கு தேவையாக இருந்த இலங்கை முஸ்லீம்களின் வரலாறு சம்பந்தமான விசேட ஆய்வு அரங்கொன்றையும் கடந்த காலங்களில் செய்து வந்தோம். அதேபோன்று எங்களுடைய ஆசிரிய பீடம் இன்னும் பல விடயங்களில் நாங்கள் காத்திரமான பங்களிப்புகள் பல செய்ய வேண்டும் என்று பேசி வருகின்றது. அந்த வகையிலே நாங்கள் இஸ்லாமிய பொருளாதாரம் எனும் தலைப்பின் கீழும் பல பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் யோசித்தோம். அதற்காக கடந்த காலங்களில் எங்களுடைய பத்திரிகையில் பல ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டிருந்தோம். அதனை நீங்கள் பலர் படித்திருக்கின்றீர்கள். அதேபோன்று தற்பொழுது நாங்கள் இந்த புத்தக வெளியீட்டையும் மேற்கொள்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாட்களில், குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே இஸ்லாமிய வங்கியில் துறை வளர்ந்து வருகின்ற ஒரு காலத்தில்
அது பற்றிய சந்தேகங்கள் சர்ச்சைகள் கிளப்பப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தமிழ் வாசகர்களுக்கு அது சம்பந்தமாக படித்து விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இத்தகைய ஒரு புத்தகம் வெளிவருவது நாங்கள் ஒரு உரிய விடயமாக பார்த்தோம். அதன் மூலம் இந்த சமூகம் உரிய பயனை பெற்றுக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த புத்தகம் சம்பந்தமான மிக விரிவான ஆய்வை இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர் கலாநிதி SMM நஃபீஸ் நலீமி அவர்கள் உங்களுக்கு விரிவாக முன்வைப்பார். அதேபோன்று இந்த இடத்திலே இஸ்லாமிய வங்கித்துறை சம்பந்தமான சில முக்கிய குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். பொதுவாக 19ஆம் நூற்றாண்டு வரை முஸ்லீம்களுக்கு மத்தியில் வங்கியியல் நிறுவனமயப்பட்டு காணப்பட்டிருக்கவில்லை. ஏனெனில் இஸ்லாமிய கிலாஃபத்தொன்று காணப்பட்டது. முஸ்லீம் சமூகத்தின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் வழங்குகின்ற ஏற்பாடுகள் காணப்பட்டன. ஆனால் 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியிலும் முஸ்லீம்களுக்கான பாதுகாப்பு, அவர்களை வளப்படுத்தல், அபிவிருத்தி செய்வதில் பாரிய வீழ்ச்சிகள் காணப்பட்டன. அதேபோன்று பொருளாதாரத்துறையிலும் பல பின்னடைவுகளை முஸ்லிம் சமூகம் கண்டு கொண்டது. காலனித்துவவாதிகளின் ஆக்கிரமிப்புகளுக்கு பின்னால் முஸ்லிம் உலகிலே வட்டியை மையப்படுத்திய பொருளாதார திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதன் காரணமாக இஸ்லாத்தை நேசிக்கின்ற, இஸ்லாத்தை விரும்புகின்ற, இஸ்லாத்தின் அடிப்படையிலே தங்களின் பொருளாதார நடவடிக்கைகளை வளர்த்து கொள்வதற்கு பாரிய நெருக்குதல் காணப்பட்டது. எனவே முஸ்லிம் உலகில் இஸ்லாமிய அடிப்படைகளின் நிமித்தம் அதன் அடிப்படையாக கொண்டு நிதி நிறுவனங்களின் தேவை உணரப்பட்டது. எனவே 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கால பகுதியிலே இஸ்லாமிய வங்கிகள் பற்றி உலகளாவிய ரீதியில் அதிகமாக பேசப்பட்டன, எழுதப்பட்டன. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய வங்கிகள் உலகில் தோற்றம் பெற்றன. அந்த வரலாறு சம்பந்தமாகவும் இந்த புத்தகம் மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றது. அந்த வகையிலே நாங்கள் இன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், தற்பொழுது உலகளாவிய ரீதியில் இஸ்லாமிய வங்கித்துறை, அதாவது இஸ்லாமிக் பேங்கிங் இண்டஸ்ட்ரி, அதன் மொத்த பெறுமதியை 2011 $1.3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் என கணிப்பிட்டுள்ளனர். அது 2013 இறுதியில் ஆகும் பொழுது 1.8 ட்ரில்லியன் வரை வளரும் என்றும் கணிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2015ஆம் ஆண்டுக்குள் அது 2 ட்ரில்லியன்களையும் தாண்டிவிடும் என உலக ஆய்வாளர்கள் கணிப்பிட்டுள்ளனர். அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய நாடுகளும் ஏனைய நாடுகளும் இந்த துறையிலே தங்களுடைய வகிப்பங்கு மிக காத்திரமாக இருக்க வேண்டும் என்று உலகளாவிய ரீதியில் முயற்சி செய்து வருகின்றன. அந்த அடிப்படையிலே தான் இலங்கையிலும் நாங்கள் கடந்த காலங்களில் மிக கிராமிய மட்டத்தில் பேசப்பட்ட, எழுதப்பட்ட, முயற்சிக்கப்பட்ட இஸ்லாமிய வங்கி முறை ஒரு நிறுவன வடிவம் பெற்று 2000ஆம் ஆண்டுகளில் இலங்கையில் நிறுவனங்களாக அறிமுகப்படுத்தப்பட்டு அல்லாஹ்வின் உதவியால் இலங்கையில் 2011ஆம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகாரத்துடன் முதலாவது இஸ்லாமிய வங்கி ஒன்று உருவாவதற்கும்
இந்த முயற்சி காரணமாக அமைந்தது. எனவே இஸ்லாமிய வங்கி என்ற அந்த பகுதி தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருகின்றது. இந்த துறையிலே இலங்கையில் எல்லா வர்த்தக வங்கிகளும், குறிப்பாக மிகப்பெரிய வர்த்தக வங்கிகள் இந்த இஸ்லாமிய வங்கி முறையை தங்களின் ஒரு பகுதியாக, விண்டோவாக தற்பொழுது நடைமுறைப்படுத்தி வருகின்றது. எனவே முஸ்லீம்கள் மத்தியில் மாத்திரமன்றி ஏனையவர்களும் இது பற்றி அறியக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த வங்கித்துறை என்பது இதனுடன் மாத்திரம் சுருங்கியதல்ல. இஸ்லாமிய பொருளாதாரம் என்பது மனித வாழ்க்கை, இஸ்லாம் என்பது மனித வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் வழிகாட்டக்கூடியது. எனவே அந்த வகையிலே இஸ்லாத்தில் பொருளாதாரத்துக்கு மிக விரிந்த வழிகாட்டுதல்கள் காணப்படுகின்றன. அதன் ஒரு பகுதி தான் இஸ்லாமிய வங்கித்துறை. அது அல்லாமல் ஏனைய பல நிதி ரீதியான தேவைகள் காணப்படுகின்றன. எனவே இத்துறை இன்னும் வளர்ச்சிக்கு உட்பட வேண்டிய நிலையில் காணப்படுகின்றது. அந்த வகையிலே இத்தகைய ஒரு முயற்சி என்பது இது ஒரு ஆரம்ப முயற்சியாகும். இது வேண்டி நிற்பது, இது போன்ற முயற்சிகள் இன்னும் பலராலும் பல வடிவங்களிலும் செய்யப்பட வேண்டும். உலக அரங்கிலே நாங்கள் நோக்கினால் இஸ்லாமிய வங்கி துறையையும் தாண்டி தற்பொழுது அது விரிவடைந்து ஹலால் இண்டஸ்ட்ரி என்ற பேசும் அளவுக்கு அது வளர்ந்துள்ளது. ஹலால் இண்டஸ்ட்ரி என்று சொல்லும் பொழுது அது வங்கித்துறையை மாத்திரம் உள்ளடங்காது, உணவு, ஏனைய விடயங்கள், சுற்றுலா, இன்னும் பல விடயங்களை உள்ளடக்கியதாக முஸ்லீம்களின் தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த துறை வளர்ச்சி கண்டுள்ளது. சர்வதேச ரீதியாக இதனை 2.3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான ஒரு இண்டஸ்ட்ரியாக ஹலால் இண்டஸ்ட்ரியை அவர்கள் மதிப்பிட்டுள்ளனர். அதற்காக வேண்டி கடந்த 2012ஆம் ஆண்டிலே மிகப்பெரிய கண்காட்சி ஒன்றும் சைனாவிலே ஏற்பாடு செய்யப்பட்டது. இது ஒவ்வொரு வருடமும் வித்தியாசமான நாடுகளில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். சைனாவை பொறுத்தவரையில் அது ஒரு சோசலிச நாடு. இஸ்லாமியர்கள் அங்கே, முஸ்லீம்கள் 10% குறைவாகத்தான் காணப்படுகின்றது. ஆனால் அந்த நாடே முன்வந்து இந்த துறையிலே நாங்கள் வளர வேண்டும், உலகில் வளர்ந்து வருகின்ற இந்த பகுதிக்கு சைனா எவ்வாறு முன்னுதாரணமாக இருக்க முடியும், அதன் மூலம் சைனா என்ற நாடு எத்தகைய நலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் சிந்தித்து சேவையாற்றி வருகின்றனர். அதற்காக முயற்சி செய்கின்றனர். அதற்கான எல்லா உள்கட்டுமானங்களையும் அவர்கள் அமைத்து அதற்கான சகல உதவிகளையும் செய்து வருகின்றனர். இந்த அனுபவத்தை அவர்கள் மலேசியாவின் அனுபவத்திலிருந்து, அவர்களுடைய வளர்ச்சியிலிருந்து சைனா பெற்றுக்கொண்டது. தற்பொழுது இந்த இடத்தை பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, கம்போடியா போன்ற நாடுகளும் இந்த இண்டஸ்ட்ரியில், முஸ்லீம்களுக்காக வேண்டிய ஹலால் இண்டஸ்ட்ரியில், குறிப்பாக இஸ்லாமிய வங்கி முறை, ஹலால் உணவு வகைகள் ஆகியவற்றில் தாங்கள் எவ்வாறு இந்த வளர்ந்து வருகின்ற இந்த தொழிற்துறையிலே நாங்கள் கணிசமான பங்கை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் முயற்சி செய்து வருகின்றனர். எனவே அந்த வகையிலே எங்களை போன்ற இத்தகைய இலங்கை போன்ற சிறுபான்மை நாடுகளுக்கு அவர்களுடைய அந்த முயற்சிகள் சிறந்த வழிகாட்டுதல்களாக அமைய முடியும். இது நாங்கள் விரிவான ஆய்வுகளை செய்து அதனுடைய அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
அதே போன்று இஸ்லாமிய வங்கி துறையில் இலங்கையை பொறுத்தவரையில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. இன்னும் தீர்வு காணப்பட வேண்டிய, ஆய்வு செய்யப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. எனவே இந்த துறையிலே இலங்கையில் உள்ள முஸ்லீம்கள், அதிலும் படித்த சகோதரர்கள், குறிப்பாக ஷரியா துறையில் இருப்பவர்கள், அதே போன்று பல்கலைக்கழகங்களில் இருப்பவர்கள், இந்த இரு பகுதியினரும் சேர்ந்து தங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஏனெனில் வளர்ந்து வருகின்ற இந்த பகுதி பல விடயங்களை வேண்டி நிற்கின்றது. இஸ்லாமிய வங்கி துறையிலே தற்பொழுது மேற்கிலிருந்து வருகின்ற அல்லது ஏனைய நாடுகளில் பின்பற்றப்படுகின்ற, குறிப்பாக முஸ்லிம் அல்லாத இடங்களில் பின்பற்றப்படுகின்ற அவ்வளவு விடயத்தையும் நாங்கள் அவ்வாறே பின்பற்ற முடியாது. ஆங்கிலத்தில் 2 சொற்கள் இருக்கின்றது. ஒன்று டுப்ளிகேஷன், அடுத்தது ரிப்ளிகேஷன். சிலபோது இந்த வங்கித்துறையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஏனைய வங்கிகளில் இருக்கின்ற அனைத்து விடயங்களும் எங்களிடம் இருக்க வேண்டும் என்று பலர் அதற்காக முயற்சிக்கின்றனர். சிலபோது அது முடியாது. ஏனெனில் இஸ்லாமிய வங்கித்துறை இஸ்லாமிய அடிப்படைகளிலிருந்து வளர்கின்றது. எனவே எங்களுடைய எக்கனாமிக் பிஹேவியர், ஃபைனான்சியல் பிஹேவியர் இவை அனைத்தும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் மூலம் இஸ்லாமிய துறைக்கான பதிலீடுகள் உருவாக்கப்பட வேண்டும். மாற்றமாக ஏனைய மேற்கு வங்கிகளில் அல்லது இஸ்லாம் அல்லாத வங்கிகளில் பின்பற்றப்படுகின்ற எல்லா முறைமைகளும் இஸ்லாமிய வங்கித்துறைக்குள் வர வேண்டும் என்பது அவசியமில்லை. எனவே இத்தகைய சேலஞ்சஸ் வருகின்ற பொழுது இதனை எதிர்கொள்வதற்காக வேண்டி எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள், அந்த துறையில் படிக்கின்றவர்கள், பொருளாதாரத்தில், முகாமைத்துவத்தில், ஏனைய விடயங்களில் தங்களுடைய அறிவை வளர்க்கின்ற அதே நேரம் ஷரியா துறையிலும் தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஷரியா துறையில் படிக்கின்ற எங்களுடைய மாணவர்களை நாங்கள் இந்த விடயங்களை படிப்பதற்காக வேண்டி நாங்கள் தூண்ட வேண்டும். தற்பொழுது பொருளாதாரம் வளர்ந்து மேனேஜீரியல் எக்கனாமிக்ஸ் என்ற அளவுக்கு அது வளர்ந்துள்ளது. எனவே இந்த விடயங்களை நாங்கள் அவதானித்து இந்த துறையில் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற படிக்கின்ற மாணவர்கள், மேற்படிப்பு செய்கின்றவர்களை நாங்கள் தூண்ட வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எனவே இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இந்த புத்தகத்தின் மூலம் நாங்கள் பல நன்மைகளை பெற முடியும். அது எங்களுக்கு வழிகாட்டும். இந்த முயற்சி இன்னும் தொடர வேண்டும். இதற்கான ஆய்வுகள் அதிகமாக செய்யப்பட வேண்டும். எங்களுடைய மாணவர்கள் அதற்காக வேண்டி உற்சாகப்படுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்று என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக்கொள்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதுனா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كي لا يكون دولة بين الأغنياء منكم صدق الله العلي العظيم. இவ்விழாவுக்கு தலைமை தாங்கி நிற்கும் அன்பு சகோதரர் தலைவர் அவர்களே, மேலும் இஸ்லாமிய வங்கி முறை ஒரு அறிமுகம் என்று சொல்லி தன்னுடைய ஒரு அனுபவங்களையும் புத்தக வடிவில் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சகோதரர் அவர்களே, மேலும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே,
இங்கே வருகை இருக்கக்கூடிய கண்ணியமிக்க சங்கையான உலமாக்களே, சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சில நிமிடங்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு சில தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்ளாமல் நினைக்கிறேன். இஸ்லாமிக் எக்கானமி என்று சொல்லும் பொழுது இது எங்களுக்கு ஒரு புதிய ஒரு பாடம் அல்ல. முஸ்லீம் உம்மாவை பொறுத்தவரையில் இஸ்லாமிக் எக்கானமி என்று சொல்லுவதை விடவும் இஸ்லாமிய பொருளாதார கொள்கை, இஸ்லாமிக் எக்கானமியை நாங்கள் விளங்க வேண்டுமென்றிருந்தால் சரிவர செவ்வனே இஸ்லாமிய பொருளாதார கொள்கையை பற்றி ஆழமான அறிவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. இஸ்லாமிக் எக்கானமி, அதாவது இஸ்லாமிய வங்கி முறை என்று சொல்லும் பொழுது, வங்கிக்கு போகக்கூடியவர்கள் எங்களுடைய சமூகத்தில் எத்தனை வீதம் இருப்பார்கள்? வங்கியுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய அளவுக்கு பணப்பெருக்கமுடைய வளங்களுடையவர்கள் எத்தனை விகிதம் இருக்கிறார்கள்? வங்கிக்கு போகாதவர்கள் அல்லது வங்கியினுடைய நடவடிக்கைகளில் ஈடுபடாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய கணிப்பீட்டை நாங்கள் எடுத்து பார்த்தால் எங்களுடைய சமூகத்தில் ஒரு சிறிய தொகை அளவினர் தான் வங்கிக்கு போய் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் அனைவருக்குமே பொருளாதாரம் தேவை. பொருளாதாரத்தை பற்றி இஸ்லாம், குர்ஆன் மிக ஆழமாக கதைத்திருக்கிறது. பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். கனிமத்துடைய பொருட்களாக இருக்கலாம், ஜிஸியாவாக வரக்கூடிய பொருட்களாக இருக்கலாம். குர்ஆனுடைய பல ஆயத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவைகளை பற்றியெல்லாம் மிக அழகாக தெளிவாக கதைத்திருக்கிறான். எனவே இஸ்லாமிய வங்கித்துறையை பற்றி நாங்கள் பேசுவது போன்று இஸ்லாமிய பொருளாதார கோட்பாட்டை பற்றியும் உலகத்துக்கு பேச வேண்டும். என் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார கோட்பாடுகளை பற்றி நான் உங்களுக்கு பேச வேண்டிய அவசியமில்லை. அதை பற்றி பேசுவதற்குரிய நேரமாக இந்த நேரத்தை நான் பார்க்கவும் இல்லை. இஸ்லாமிய பொருளாதார கொள்கையினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் சரிவர புரிந்து கொண்டால் நிச்சயமாக எங்களுக்கு சொல்லலாம், இந்த உலகத்தில் வேலையில்லா பிரச்சினை நீங்கிவிடும். வேலையில்லா பிரச்சினையை உலகத்திலிருந்து இல்லாமலாக்க வேண்டும் என்றிருந்தால் அதற்குரிய ஒரே ஒரு தீர்வு, ஒரே ஒரு பரிகாரம் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பொருளாதார கோட்பாடு, கொள்கை இந்த உலகத்தில் அமுல்படுத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய இந்த பாதையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் தொட்டல்ல, அதற்கு முன்னிருந்தே மக்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குர்ஆன் திர்ஹத்தை பற்றியும் தீனார்களை பற்றியும் குர்ஆன் கதைத்திருக்கிறது. ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தையில் போட்டு வித்தார்கள். ஃபஷரௌஹு பிஸமனின் பஹ்ஸின் தராஹிம். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவம் ஜூயிசத்துக்கு முந்தின காலம், கிறிஸ்துவம் ஜூயிசத்துக்கு முந்தின காலம், ஆதி காலம். அந்த காலத்திலேயே மக்கள் தீனார்களை நாணயமாக பாவித்திருக்கிறார்கள். அந்த தீனார்களை கொடுத்துத்தான் இது வாங்கப்பட்டது என்பதை குர்ஆன் பேசிக்கொண்டிருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அஸ்ஹாபுல் கஹ்ஃப் பல வருடங்களாக 300 வருடங்கள் தூங்கினார்கள். 300 வருடம் சூரிய ஓட்டக்கணக்கு பிரகாரம், 309 வருடம் சந்திர ஓட்டக்கணக்கு பிரகாரம் அவர்கள் தூங்கினார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அவர்கள் அனுப்பினார்கள் அவர்களிடமிருந்த அந்த பணத்தை கொண்டு போய் சாப்பாடு வாங்கி கொண்டு வரும்படியாக. அங்கே பணம் ஒன்று சொல்லக்கூடிய ஒன்று இருந்திருக்கிறது என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. எனவே மக்கள் இப்படிப்பட்ட அடிப்படையில் ஒரு வகையான நடவடிக்கைகளில் வியாபார கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குர்ஆன் மிக சொல்லித்தந்த ஒரு உண்மையாக கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இரண்டாவது உலக யுத்தத்துக்கு பிறகு உலகத்தில் ஏற்பட்ட ஒரு வகையான மாற்றம், உலக அழிவின், அதாவது யுத்தத்தினால் ஏற்பட்ட அழிவின் காரணமாக அந்த அழிவை தங்களால் தனியே நின்று சமாளிக்க முடியாதின் காரணமாக மக்களுடைய உதவியின் பக்கமாக ஆங்காங்கே இருந்த அரசாங்கங்கள் தேவைப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இஸ்லாமிய நாடுகளில் ஏதோ ஒரு இடங்களில் பேசப்பட்டு வந்தது. 1940களில் இருந்து 70கள் வரைக்கும் இந்த இஸ்லாமிக் எக்கானமி, இஸ்லாமிய வங்கித்துறை என்று சொல்லக்கூடியது ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய ஆய்வுகளாகவும் கட்டுரைகளாகவும் ஆராய்ச்சிகளாகவும் சிந்தனைகளாகவும் தான் உலகத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. 1970களில் தான் முதலாக எங்களுக்கு தெரிந்த வரையில் உலகத்தில் இஸ்லாமிய பொருளாதார கொள்கை என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் ஒரு மாநாடு கராச்சியில் நடைபெற்றிருக்கிறது.
அதுவரைக்கும் 1940களிலிருந்து ஒரு 70கள் வரைக்கும் இது ஒரு வகையான தனி நபர்களுடைய தனி மனிதர்களுடைய அல்லாஹ்வுக்கு ரஹ்மத்து செய்ய வேண்டும் அப்படியானவர்களுடைய முயற்சியின் காரணமாகத்தான் இன்று இது பெரிய ஒரு இடத்தை எட்டிப்பிடித்திருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால் பல்கலைக்கழகங்களில் ஒரு பட்டப்படிப்பாக மாறிவிட்டது. ஃபிக்ஹுடைய கிதாபுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் இஸ்லாமிய ஃபிக்ஹுடைய சட்டக்கலைகளை பற்றி பேசக்கூடிய கிதாபுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் இதை பற்றி அவர்கள் மிக ஆழமாக கதைக்காவிட்டாலும் ஒரு உபப்பிரிவாக ஒரு ஒட்டுமொத்தத்தில் ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் ஒரு உபப்பிரிவாக எடுத்ததை கதைத்திருக்கிறார்கள். அது பைஆக இருக்கலாம், ஷிராவாக இருக்கலாம், ரஹனாக இருக்கலாம், அடகு வைத்தலாக இருக்கலாம், குத்தகை கொடுப்பதாக இருக்கலாம். இப்படியாக ஒவ்வொரு தலையங்கத்திலும் உலமாக்கள் அவைகளை ஆராய்ச்சி செய்து அழகுபடுத்தி செவ்வனே செய்திருக்கிறார்கள். ஆனாலும் தனிய ஒரு தலையங்கமாக இதை பேசியது ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் முன்னைய பழையவர்களுடைய கிதாபுகளில் எங்களுக்கு கிடைக்க மாட்டாது. குறிப்பாக சொல்ல போனால் இமாம்களில் எங்களுக்கு தெரிந்த அளவில் 2 உலமாக்கள் அல்லாஹ்வுக்கு ரஹ்மத்து செய்ய வேண்டும் இந்த துறையில் மிக ஆழமாக கதைத்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் ஷேகுல் இஸ்லாம் என்று அழைக்கப்படக்கூடிய பேர்நாமம் சுட்டப்பட்டிருக்கூடிய இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதை பற்றி மிக அழகாக ஆழமாக அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி இஸ்லாமிய பொருளாதார கொள்கை இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய புத்திமதிகளை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை பற்றி அவர்களுடைய கிதாபுகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஒரு சூஃபியாக இருந்தாலும் கூட இஸ்லாமிய பொருளாதார கொள்கையை அவர்கள் மிக அழகாக மிக விரிவாக தன்னுடைய இஹ்யாவில் கூட அதை பற்றி கதைத்திருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தங்கம் வெள்ளியை பாவிப்பதை ஹராமாக்கியிருக்கிறான், அதற்கும் ஒரு இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ் எக்கானமியில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஆய்வுகளை எல்லாம் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அழகாக ஆய்வு செஞ்சிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இந்த இடத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டும். இஸ்லாமிய பொருளாதார கொள்கை இவ்வளவெல்லாம் இருந்தாலும் கூட எங்களுக்கு என்ன தெரியும்? இந்த நாட்டில் எங்களுடைய இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்நாட்டுக்கு கூட இஸ்லாமிய வங்கித்துறையில் ஒரு பெரிய ஒரு சரித்திரம் இருக்கிறது. சுமார் 20 அல்லது 25 வருட காலத்தினுடைய முயற்சி என்று சொல்லி இதனை வர்ணிக்கலாம். இது வெறுமனே எங்களுக்கு தெரிந்த ஒரு 12 வயது பிள்ளை என்பதாக நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். அப்படியல்ல. இது லலித் அத்லத் முதலியவர்கள் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கும் பொழுது கூட இதை இங்கிருந்த சில தனவந்தர்கள் இதை முன்வைத்தார்கள், முன்மொழிந்தார்கள், இப்படி ஒன்று வர வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் கூட அந்த சந்தர்ப்பம் அந்த நேரம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனாலும் கூட சில சகோதரர்களுடைய சில புத்திஜீவிகள், சில வியாபாரிகள், வர்த்தகர்கள், உலமாக்களுடைய விடாமுயற்சியின் காரணமாக இந்த நாட்டில் இது ஒரு இடத்தை எட்டி பிடித்திருக்கிறது. ஆனாலும் கூட பெரிய சவால்களை இது எதிர்நோக்கி இருக்கிறது. இதனால் சாதித்தவைகள் இருக்கலாம், ஏராளமான சாதனைகள் சாதிக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்களினுடைய பட்டப்படிப்பாக மாறிவிட்டது. இதற்கென்று சொல்லி இஸ்லாமிக் எக்கானமியினுடைய இஸ்லாமிய வங்கித்துறையினுடைய கணக்குகள் எப்படி எழுதப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு ஐஓஃபி என்று சொல்லி ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கிறது. இந்த வங்கியில் பரிமாற்றப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அங்கு இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கலுடைய முராபஹா, முதாரபா, இஸ்திஸ்னா, அக்து சலம் என்று சொல்லி எத்தனையோ வகையான ப்ராடக்ட் இருக்கிறது. இவைகளுக்குரிய ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது அடிப்படையான விதிகளை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். இப்படியான பல வகையான அமைப்புகளில் இவைகளுடைய விடயத்தில் நாங்கள் முன்னேறி இருந்தாலும் கூட எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் நான் ஒன்றை உண்மையை சொல்ல வேண்டும், அது கசப்பாக இருந்தாலும் சரி, நாங்கள் பல வகையான தவறுகளை இதில் விட்டிருக்கிறோம், இன்னும் விட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதில் முதலாவது ஒன்றுதான், இந்த இஸ்லாமிய வங்கித்துறையை நாங்கள் வெறுமனே இந்த நாட்டில் 12 வயதுடைய இந்த குழந்தைக்கு 4 விடயங்கள் மாத்திரம்தான் தெரியும். 4 ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கிறது. அது மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது, கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. அது வெறுமனே சுருக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அது விரிவாக்கப்பட வேண்டும். உதாரணமாக சொல்ல போனால் முதாரபா. நீங்கள் எந்த வங்கியை போய் எடுத்தாலும் வங்கியில் முதாரபா இருக்கும். மக்களிடமிருந்து எப்படி பணத்தை பறிப்பது, மொபிலைஸ் பண்ணுவது, பணத்தை எப்படி எடுக்கலாம், நீங்கள் எங்களுக்கு பணத்தை கொடுங்க. இதுக்குரிய ஒரு ப்ராடக்ட் தான் முதாரபா. குர்ஆனில் இதை பற்றி வந்திருக்கிறது. நேரடியாக அதுக்கு அர்த்தம் கொடுக்கப்படாவிட்டாலும் கூட முதாரபா என்ற வார்த்தை குர்ஆனில் வஆஹரூன யضربون في الارض லா ஜுனாஹ அலைக்கும், அல்லாஹ் குர்ஆனில் கூட ஹஜ்ஜை பற்றி பேசக்கூடிய அந்த கட்டங்களில் எல்லாம் இந்த முதாரபா என்ற வார்த்தை குர்ஆனினுடைய ஒரு வார்த்தை. எனவே
ஒருவரிடமிருந்து நாங்கள் எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் ஸ்லீப்பிங் பார்ட்னர், ஒருவர் பணத்தை கொடுத்துவிட்டு நாங்கள் அவரிடமிருந்து லாபம் எடுக்கிறது, நாங்கள் இப்படியான ஒரு டிரான்சாக்ஷன் தான் இது, முதாரபா இது இருக்கிறது. இது எல்லா வங்கிகளும் இதை செய்கிறாங்க. ரெண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது இஜாரா. உண்மையிலேயே ஃபிக்ஹுடைய உலமாக்கள், சமகாலத்தினுடைய ஃபுகஹாக்கள் இதை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இஜாரா என்று நாங்கள் சொல்வோம் லீசிங். உண்மையிலேயே அதுக்கு இஜாரா என்று சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை நாங்கள் செஞ்சாலும் கூட அது யதார்த்தத்தில் ஒரு வியாபாரம், யதார்த்தத்தில் ஒரு பயம், யதார்த்தத்தில் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன். அதாவது நான் ஒரு பணத்தை வாங்கி கொண்டு தவணை அடிப்படையில் ஒரு வாகனத்தையோ ஒரு பொருளையோ ஒருவருக்கு கொடுக்குறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட். மூணாவது ஒன்று இருக்கிறது முராபஹா. முராபஹாவை பொறுத்தவரையில் பல வகையான கருத்து முரண்பாடுகளுக்கு மத்தியில் ஒரு ஸ்டாண்டர்ட், அதாவது ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இது கூடும் ஆகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அதே உலக நாடுகளில் பொதுவாக எல்லா இடங்களிலும் இது அமல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் இது மூணும் எல்லா வங்கிகளிலும் இருக்கிறது. இது மூணும் மட்டும். ஆனால் மூணாவது ஒன்றையும் நாலாவது ஒன்றையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, டிமினிஷிங் முஷாரக்கா. அதாவது அல் முஷாரக்கா முன்தஹியா பி தம்லீக் என்று சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய ப்ராடக்ட். இந்த நாளையும் தவிர வேறு எதுவுமே எங்களுடைய இஸ்லாமிய வங்கிகளில் காண கிடைக்காது. மைக்ரோ ஃபைனான்ஸ் எங்கேயோ போய்த்துட்டுது. சிறுவர்களுக்கு, ஏழைகளுக்கு, வங்கிக்கு போகாதவர்களுக்கு தன்னுடைய கொடுக்கல் வாங்கல்களை எப்படி செய்து கொள்ள வேண்டும், மைக்ரோ ஃபைனான்ஸ், மைக்ரோ தகாஃபுல் இன்றைக்கு உலகத்தில் பேசப்படக்கூடிய ஒன்று. இன்றைக்கு நான் ஒன்று சொல்லுவதாக இருந்தால், அதாவது வளைகுடா நாடுகளில் அவர்களுக்கு இது தேவையில்லை. மைக்ரோ ஃபைனான்ஸ் அவர்களுக்கு தேவையில்லை, மைக்ரோ தகாஃபுல் அவர்களுக்கு தேவையில்லை. ஏன்? அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இப்படிப்பட்ட அமைப்பில் உதவி செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு என்று சொல்லி அரசாங்கத்தில் தனியான ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அவுகாஃப் என்று சொல்லியும், வக்ஃப் என்று சொல்லியும், அல்லது நிதாவுல் ஹைர் என்று சொல்லியும் பல வகையான அமைப்பில் உதவிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே இல்லை. மூணாந்தர நாடுகள், அதாவது பண வீக்கத்தில், அது பணப்பெருக்கத்தில் விலகீனமான நாடுகளில் இது மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பற்றியும் ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும், மாநாடுகள் நடத்தப்பட வேண்டும். இஸ்லாமிக் மைக்ரோ ஃபைனான்ஸ் எப்படி இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தலாம்? சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு இல்லா போன ஒன்று. மிக வினயமாக வேண்டிக் கொள்கிறேன், மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன், இந்த துறையில் நாங்கள் ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும். இதை எப்படி ஊக்குவிக்கலாம்? ஏனென்று சொன்னால், எங்களுடைய ஒரு முஸ்லீம் சகோதரர் தான், பங்களாதேஷை சேர்ந்தவர், டாக்டர் யூனுஸ் அவர்கள் நோபல் பிரைஸ் வாங்கினார். ஆனால் அவர் வாங்கினது இஸ்லாமிக் மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு அல்ல, அவர் வாங்கினது கன்வென்ஷனல் மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு. அவர் தான் அதை அறிமுகப்படுத்தினார் உலகத்துக்கு. நான் அன்பாக சொல்லுகிறேன், இஸ்லாமிக் மைக்ரோ ஃபைனான்ஸ் நாங்கள் உலகத்துக்கு, இலங்கைக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். நான் இருக்கக்கூடிய 27 வங்கிகள் இந்த நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றிருந்தால், எப்பொழுதெல்லாம் அவர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமோ அவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒன்றுதான், நீங்கள் மைக்ரோ ஃபைனான்ஸை பற்றி யோசிக்க வேண்டும். ஏழைகளுக்கு எப்படி எங்களால் உதவிக்கரம் நீட்டலாம், ஏழைகளுக்கு எப்படி எங்களால் உதவி செய்யலாம், அவர்களை எப்படி அவருடைய என்பதற்குரிய கருணையுடைய மக்களாக நாங்கள் இருந்தால்தான் உண்மையான இஸ்லாமிய வங்கியில் அமர்ந்திருக்கிறோம் என்ற உணர்வு எங்களுக்கு வரும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் அவர்களுக்கு சொல்லாமல் இல்லை. ஆனாலும் கூட சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அடைந்ததை நடந்து விட்டதா என்று சொல்லக்கூடிய என்று பார்த்தால் அப்படிப்பட்ட ஒரு செய்தி இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அந்த அடிப்படையில் எங்களுடைய வங்கி சுருக்கப்பட்டிருக்கிறது. வங்கி செயல்பாடுகள் மிக சுருக்கி மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டு இல்லை. சலம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலத்தை அறிமுகப்படுத்தினார்கள். பணத்தை முந்தி வாங்கிவிட்டு பொருளை பிந்தி கொடுப்பது சலம். இது இன்றைக்கு இந்த நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட். ஹவுசிங் லோன், வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டுக்கான ஏற்பாடு, அக்துல் இஸ்திஸ்னா, சலமை போல இஸ்திஸ்னா. இன்றைக்கு சமூகத்தில் வீடில்லா பிரச்சனை அநேகமானவர்களுக்குள்ள பிரச்சனை. இதற்குரிய வழி என்ன? இப்படியாக சொல்ல போனால் இது மட்டுப்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்தி வைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக மாறி பணக்கார வர்க்கத்துக்கு மட்டும் உதவி செய்வதற்குரிய ஒரு அமைப்பாகத்தான் இஸ்லாமிய வங்கித்துறை இந்த நாட்டில் இப்பொழுது உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்கவோ நிராகரிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு திருப்தி என்னவென்று சொன்னால், அவர்கள் ஹராத்தில் இருந்தவர்கள் ஏதோ ஹலாலுக்கு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வல்லாமல் இதனால் முஸ்லீம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, மனித கோடிகளுக்கு, ஏழைகளுக்கு ஏதும் லாபம் கிடைத்ததான்னு கேட்டால் இல்லை என்று தான்
நாங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். இது முதலாவது சேலஞ்ச். இஸ்லாமிக் வங்கியை பொறுத்தவரையில், வங்கித்துறையில் இரண்டாவது சேலஞ்ச் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் இது ஒரு குழப்பமாகிவிட்டது. அநேகமான மக்களுக்கு இது தெரியாது. அநேகமான மக்கள் இதை அறியவும் இல்லை, தெரியவும் இல்லை. நான் மன உறுதியுடன் சொல்லுகிறேன், எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகளை பொறுத்தவரையில் அந்த வங்கியில் கடமை புரியக்கூடிய, அது சிஓக்களாக இருக்கலாம், டிரெக்டர்ஸ்மாராக இருக்கலாம், அங்கு இருக்கக்கூடிய மேனேஜர்ஸாக இருக்கலாம், அங்கு இருக்கக்கூடிய ஸ்டாஃப் யாராக இருந்தாலும் சரி, இதில் போதிய அளவு ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு அறிவு தகமையை பெற்றிருப்பார்களான்னு கேட்டால் இல்லை என்பது தான் அநேகமான இடத்தில் பதில். நேற்று கன்வென்ஷனல் பேங்க்கில் சிஓவாக இருந்தார், திங்கட்கிழமை காலையில் அவர் இஸ்லாமிக் பேங்குடைய சிஓ மாறிவிட்டார். எப்படி மாறலாம்? நேற்று வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவர் ஒரு சிஓ இங்க ஒரு கன்வென்ஷனல் பேங்க்ல, திங்கட்கிழமை இது அப்படியே மாறிடுறாங்க. அப்ப இது தொப்பியை மாற்றி போடுறதல்ல, இது அல்லாஹ்வினுடைய வஹி. இதுக்கு பின்னால ஒரு ஆத்மீகம் இருக்கிறது, இதற்கு பின்னால ஒரு யதார்த்தம் இருக்கிறது. நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஹயாத்தாக்குறேன், உயிர்ப்பிக்க போறேன், அதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கணும்? சுருக்கமாக சொல்ல போனால் யாருக்குமே இந்த அறிவு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏதோ சில ப்ராடக்டை பற்றி சில அறிவு இருந்தாலும் கூட, சில முதாரபாவை பற்றி, முராபஹாவை பற்றி சில அறிவு இருந்தாலும் கூட, வட்டி ஏன் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது? வட்டிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அழிவுகள் என்ன? வெறுமனே வட்டி என்று சொல்லக்கூடியது குர்ஆன்ல மட்டுமல்ல, தௌராத்தில், இஞ்சில்ல, இவைகளை பற்றி எல்லாம் ஒரு ஜெனரல் அறிவு, நாலேஜ், குறிப்பாக அந்த துறையில் உள்ளவர்கள் படிக்க வேண்டும், அதில் அவர்கள் முன்னேற வேண்டும், தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு பணி. ஆனால் அந்த துறையில் எங்களுடைய நாடு பின்னுக்குத்தான் போய்கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வங்கிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு, ஒரு கருத்தரங்கு, நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, எங்களுடைய எம்ப்ளாயீஸ் நாங்கள் எப்படி அவர்களுக்கு எப்படிப்பட்ட ப்ரொமோஷன் கொடுக்கலும் இந்த துறையில் அவருடைய கல்வியை வளர்த்துக் கொள்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு பிளான், ஒரு ப்ராடக்ட் இருக்குதான்னு கேட்டால் அது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். முபாரக் ஹசரத் அவர்களும் இங்கு உட்கார்ந்திருக்கிறார்கள், அவர்களும் அதை நிச்சயமாக நான் பேசக்கூடியதை ஆமோதிப்பார்கள். எனவே இது ஒரு செய்தி. இன்னும் ஒரு மூணாவது ஒரு சேலஞ்ச் இருக்கிறது. இது வங்கிக்குள்ள, வங்கிக்கு வெளியே என்ன, வங்கிக்கு வெளியே உள்ளவர்களுக்கும் இது தெரியாது, பொதுமக்களுக்கும் தெரியாது. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உலமாக்களை எடுத்துக்கொண்டால் அதை அவர்கிட்ட தான் கேட்கணும், இவர்கிட்ட தான் கேட்கணும், அந்த துறையில் எங்களுக்கு எந்த விதமான அறிவும் இல்லை என்று சொல்லி ஒரு கை விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய 10 பேரைத்தான் சுட்டி காட்டுவாங்க. இன்றைக்கு இந்த நாட்டில் ஹலால் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த ஹலால் பிரச்சனைக்கு காரணம் என்ன? நாங்கள் அறிவூட்டவில்லை. பிரச்சனை வந்ததுக்கு பிறகு அறிவை கொடுத்து வேலை இல்லை. பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நீங்க சொன்னா மனிதன் தொண்டு இருக்கிறது ஈகோ ப்ராப்ளம், பிடிவாதம். நான் எப்படி வாபஸ் வாங்குறது, நான் எப்படி இதை வாபஸ் வாங்குறது? இன்றைக்கு நாங்கள் சோசியல் மீடியாவினூடாகவும், பேப்பர் மீடியா ஊடாகவும், கான்ஃபரன்ஸ் ஊடாகவும், கருத்தரங்களூடாகவும் ஹலாலை பற்றி என்ன இன்றைக்கு பேசுகிறோமோ இதை ஒரு வருஷத்துக்கு முந்தி பேசியிருந்தால் இன்றைக்கு யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இது எப்பயோ வந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்க. தெரியாத்தனம். இப்ப தெரிஞ்சாலும் தெரியாதவங்களை போல் நடிப்பாங்க. ஏன் காரணம் என்றால் மனிதன் இருக்கக்கூடிய ஈகோ ப்ராப்ளம், மனிதன் இருக்கக்கூடிய நான் எப்படி ஒன்றை மறுத்துவிட்டு எப்படி ஏற்றுக்கொள்றது, இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய நோய், அது பிடிவாதம். எனவே அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், இந்த துறையில் உள்ளவர்கள் ஒவ்வொரு வங்கியும் தன்னுடைய வருடாந்த பட்ஜெட்ல ஒரு பகுதியை ஒதுக்குங்கோ. இந்த கான்செப்டை, இந்த செய்தியை நாங்கள் மக்களுக்கு சொல்லணும். மக்கள் என்று சொல்லும் பொழுது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, இதை நீங்க சொல்லணும். யாருக்கு தெரியுமா? இந்த மாற்று மதத்தை சார்ந்த தலைவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவரிடத்தில் போய் இந்த செய்தி எத்தி வைக்க வேண்டும். நீங்களும் வாங்கோ, நாங்கள் சேர்ந்து வட்டிக்கு எதிராக குரல் கொடுப்போம். வட்டியினால் எத்துணை சமூகம் நாசமாக இருக்கிறது. நான் ஒரு வங்கியினுடைய சேர்மன்,
தலைவரை மீட் பண்ண போன சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட கேட்டோம், நீங்கள் இந்த வங்கியை ஆரம்பிப்பதற்குரிய நோக்கம் என்ன? அவர் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரர், கிறிஸ்தவர். இந்த கேள்வியை கேட்டதும் அவர் கண் கலங்கி விட்டார். கண்கலங்கி சொன்னார், உண்மையிலேயே நான் இதை பற்றி படித்தேன், பல கான்ஃபரன்ஸ்களில் நான் பங்கெடுத்திருக்கிறேன், பல ஊர்களுக்கு போய் இதை பற்றி நான் படித்தேன். கடைசியாக நான் லண்டனில் கூட போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வங்கியில் நான் போய் இருந்து இந்த கன்செப்டை பற்றி படிச்சுட்டு வந்து தான் நான் இதை ஆரம்பிக்கணும் என்ற ஆசை வந்திருக்குது. ஏன் ஆசை வந்துச்சுன்னு சொன்னால், நான் இந்த வங்கிக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் கூட, இந்த போர்டுக்கு சேர்மனாக இருந்தாலும் கூட, ஒரு கவலையான செய்தி என்னவென்று சொன்னால், என்னுடைய வங்கியில் 600 தற்கொலை செய்து கொண்டவருடைய ஃபைல் எங்கள்கிட்ட இருக்கிறது. எங்களிடத்தில் உதவி எடுத்து, முதலீடு செய்து, பணம் எடுத்து, அவர்களுடைய சொத்துக்களை நாங்கள் அபகரித்து, அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலாம அதில் போய்த்து சொத்துக்களை பறித்து அபகரித்ததின் காரணமாக வீடு இல்லாமல் போன மக்கள் அல்ல, தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 600 பேர் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய உயிரை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றிருந்தால் அதற்குரிய ஒரு வழி இஸ்லாமிக் எக்கானமியை, இஸ்லாமிக் ஃபைனான்ஸாகத்தான் இருக்கும் என்ற முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன் என்ற செய்தி அன்றைக்கு அவர் சொன்னார். உண்மையிலேயே இது யதார்த்தம், இது ஒரு உண்மை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மிக வினயமாக சொல்கிறேன், இந்த இருக்கக்கூடிய வங்கிகளும் தான், உலமாக்களும் தான், இங்கு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸும் தான், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த செய்தியை எத்தி வைக்க வேண்டும். ஏன் வட்டி ஹராம்? வட்டியை கொண்டு வரக்கூடிய விளைவுகள் என்ன? இஸ்லாமிக் எக்கானமியினுடைய யதார்த்தம் என்ன? இந்த நூல் சிங்களத்திலும் எழுதப்பட வேண்டும். இதை யாராவது ஒருவர் இந்த பணியை எடுக்க வேண்டும். இதை சிங்கள மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும். உண்மையிலேயே நானும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு, இந்த நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையில் 70% பிரச்சனை எங்களுக்கு சிங்களம் தெரியாது என்ற பிரச்சனை. இது ஒரு கசப்பான உண்மை, இதை சொல்லத்தான் வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை, என்னிடத்தில் ஒருவர் சொன்னார், முஃப்தி சாப் நீங்கள் போங்களேன் இங்கே இந்த டிவி ப்ரோக்ராத்துக்கு. நான் சொன்னேன், நான் தயார், ஆனாலும் என்னிடத்தில் ஆயுதம் இல்லை. என்ன ஆயுதம்? அறிவிருக்கிறது, அதை சொல்லுவதற்குரிய பாசவலம் என்னிடத்தில் இல்லை. அப்படி ஒன்று இருந்திருந்தால் நிச்சயமாக நான் போயிருப்பேன். சில தவறுகளை செய்துவிட்டோம், சில தவறுகளை நாங்கள் செய்துவிட்டோம். எங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும். சாதிக்க வேண்டியவர்கள் எவ்வளவு இருக்கிறது, எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் நாங்கள் ஏனென்று சொன்னால், ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வைத்துக்கோங்க, மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள், எங்களுடைய உலமாக்கள் பேசக்குள்ள உங்களுடைய முஸ்லீம்களுடைய உள்ளங்கள் கலங்குவதை விடவும் அவர்களுடைய உள்ளங்கள் கலங்குவது கூட. ஏனென்று சொன்னால் இதற்கு ஒரு உண்மை இருக்கிறது. நாங்கள் உண்மையிலேயே ஒரு முஸ்லீமானவர், முக்மீனானவர் பிரகாசத்துக்குள்ளதான் இருக்கிறார். அவருக்கு ஒரு பிரகாசம் வந்து சேரக்குள்ள அது மிச்சம் அவரிடத்தில் விளங்காது மாத்தம். இந்த வெளிச்சத்துடைய பொறுமதி உங்களுக்கு விளங்கணும் என்றா, ஒரு 2 செகண்டுக்கு 2 நிமிடத்துக்கு இந்த இருட்டாக இருந்துட்டு வெளிச்சம் வந்தால் தான் இந்த வெளிச்சத்துடைய பொறுமதி விளங்கும். இந்த மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு முன்னால சில குர்ஆனுடைய ஆயத்துக்களை சொல்லி, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய உண்மைகளை சொல்லுங்க பார்ப்போம். எங்களோட உள்ளம் அலாவிட்டாலும் அவங்களோட உள்ளம் நிச்சயமாக ஆளும். ஆனால் இன்றைக்கு அந்த துறையில் நாங்கள் செய்த தவறு பெரும் தவறு. ஆனாலும் கூட சில சகோதரர்களுடைய தூர சிந்தனையின் காரணமாக இந்த நாட்டில் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ், சில மதரசாக்கள், சில அமைப்புகள் சிங்கள மொழியை ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தன்வீர் அகாடமி அதில் ஒரு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறது. தாருல் ஹுமைதியா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதுவும் செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சில மதரசாக்கள் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அவர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் மதரசாக்களும் இந்த மொழியை வளர்ப்பதற்கு கரிசனை காட்ட வேண்டும். அதில் அவர்கள் பெரிய ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டியிருக்கிறது என்பதையும் இந்த கட்டத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரும்பான்மை சமூகத்துக்கு நாங்கள் இந்த செய்தியை எத்தி வைக்க வேண்டும். இஸ்லாமிக் வங்கித்துறையே எதற்காக வேண்டி? உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வங்கி லான்ச் நடக்குது, சாஃப்ட் லான்ச்.
ஒரு சின்ன மட்டத்தில் அவர்களுடைய ஸ்டாஃபை வச்சு நாங்கள் லான்ச் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள எங்களுடைய ஒரு ஆலிம் சிங்கள மொழியில் நன்றாக தேர்ச்சி பெற்றவர், மொழிவளம் உள்ளவர், அங்கே உரை நிகழ்த்தும் பொழுது இஸ்லாமிக் பேங்குள்ளுக்கு பேணப்பட வேண்டிய ட்ரெஸ் கோட், என்ன சொல்கிற தமிழில், சீருடை, சீருடை எப்படி இருக்க வேண்டும், சீருடை எப்படி இருக்க வேண்டும் என்றத குர்ஆனுடைய ஹிஜாபுடைய ஆயத்தையும் அல்லது ஹதீஸில் வரக்கூடிய இந்த ஹிஜாபு நிகாபுடைய ஆயத்தை கொண்டு போட்டால் அது என்ன செய்யும், நீங்கள் இங்கே எங்களுக்கு ஹிஜாப் எடுத்தா வர சொல்கிறீங்கன்னு சொல்லி பேசுவாங்க. அவர் நேர எடுத்தார் எங்கிருந்து தெரியுமா, அவங்களுடைய கிதாபுலேருந்து. உங்களோட புத்த பெருமான் எப்படி உடுக்க சொல்லியிருக்கிறாரு, உங்களோட புத்த பெருமான் எப்படி ட்ரெஸ் உடுக்க பண்ண சொல்லியிருக்கிறாரு, ஒரு பெண்களுடைய உடுப்பு எப்படி இருக்கணும், ஒரு பெண்களுடைய உடுப்பு இப்படி இருந்தா, இதை சொல்லக்குள்ள அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சபையில் இருந்த 10 பெண்களும் தண்டை இதை பணிச்சு கொண்டு வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளவு நாளும் இது தெரியாது, இது எங்களுக்கு யாரும் இதை சொல்லலை, இது புத்தாகமில் இப்படி இருக்குதா, நாங்கள் இப்படித்தான் நான் உடுக்கோணும், நீங்கள் குர்ஆனை கோட் பண்ண வானம், நீங்கள் அவங்களோட புக் எடுத்து கோட் பண்ணுங்க. ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போய்த்து நீங்கள் வட்டி ஹராம்ன்றத குர்ஆனில் கொண்டு வானம், நீங்கள் கொண்டு வாங்க இஞ்சியிலிருந்து. இன்றைக்கு இந்த சமூகத்தை நாங்கள் அறிவூட்டாவிட்டால் இந்த சபையில் இருப்பீங்க, வாசிப்பு துறையில், அறிவுத்துறையில் நுணுக்கம் உள்ளவர்கள் தான் இங்கே இருக்கிறீங்க, வெளியில் இருக்கிறாங்க ஒரு கூட்டம், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஒருத்தரை போய் கேளுங்க பார்ப்போம், இந்த நாட்டில் ஒரு ஆட்டா ஒருத்தர் வாங்கியிருக்கிறார், எப்படி வாங்கினீங்க, இஸ்லாமிக் பேங்கில் வாங்கினீங்க, என்ன வித்தியாசம், ஒன்றும் தெரிய போனாங்க, சைன் பண்ண சொன்னாங்க, சைன் அப் பண்ணினேன், வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் பேர் கிட்ட சொல்றாங்க, இப்படி பிடிச்சிட மூக்கை இப்படி பிடிச்சிடாங்க, இதுதான் வரைவிலக்கணம். கொஞ்சம் பேர் கேட்டா சொல்றாங்க, இல்ல ஒரு டிஃபரன்ஸும் இல்லை, ஒரு வித்தியாசமும் இல்லை, அவர் ப்ராஃபிட்ன்றாங்க, இவங்க என்ன செய்றாங்க, வட்டின்றாங்க. அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ முந்தநாத்திராவு நான் நினைக்கிறேன், இதை நான் பகிரங்கமாக பேசலும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும், நான் பார்க்கல, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அநேகமான பார்த்துருப்பீங்க, அந்த டிவி ப்ரோக்ராமத்தில் ஒரு என்ன கன்வென்ஷனல் பேங்க்குள்ளுக்கு எப்படி ஹலால் வரையிடும், இது யார் பேசுறது, நாங்கள் அல்ல, ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர் கேட்கிறாரு, அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய மக்கள் எங்க, அவர் கேட்கிறது சரி, ஆனா ஒன்று சொல்றேன், அவர் பேச இல்லை, அவருக்கு பேச சொல்லி கொடுத்து எங்கடாக்கள் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவர் பேச இல்லை, அவருக்கு பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து எங்கடாக்கள் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சமூகத்தை காட்டிக் கொடுக்காதீர்கள், காட்டிக் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த நாட்டில் எந்த ஒரு வயலேஷனும் செய்யலை, இந்த நாட்டினுடைய இறமையை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம், இந்த நாட்டுக்கு நாங்கள் சேவைகள் செய்திருக்கிறோம். ஆனாலும் அவைகள் ஆவணப்படுத்தப்படாதின் காரணமாக அவைகள் மறைந்து விட்டது, அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக வினயமாக சொல்கிறேன், இந்த ஹலாலை போல, ஹலாலுக்கு ஏற்பட்ட இந்த இஷ்யூவை போல ஒரு இஷ்யூவாக இஸ்லாமிய வங்கித்துறையை ஆக்க விடாதீர்கள். குறைஞ்சபட்சம் ப்ரொஃபஷனல்ஸ் இதை சிங்கள மொழியிலும் ஆங்கிலத்திலும் இப்படிப்பட்ட கருத்தரங்குகள் சிங்கள மொழியில் இஸ்லாமிய வங்கி துறையுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி பேச வேண்டும். இன்னும் ஒரு கஷ்டமான கசப்பான செய்தியை சொல்லுகிறேன். எனக்கு ஒரு பயம், முந்தநாத்திலிருந்து ஒரு பயம் என்னன்னு சொன்னால், இந்த ஹலாலுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை பாருங்கோ, இந்த பிரச்சனை பௌத்த சகோதரர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மதகுருகளுக்கும் எங்களுக்கும் இடையில் பிரச்சனையாக மாறிவிட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் யார் பேச வேண்டும், யார் பேச வேண்டும்? ஒன்று அரசாங்கம் பேச வேண்டும், அவர்களும் மௌனமாக இருக்கிறாங்க. அப்படி இல்லைண்டா யார் ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க முன்னுக்கு வந்து சொல்லணும், இதில் எங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, நீங்கள் வாயை பொத்துங்கோடு சொல்லி.
ஒன்றோ கேஎஃப்சி வரணும், ஒன்றோ மெலிபன் வரணும், ஒன்றோ இவங்க வரணும், அவங்க யாரும் வராங்க இல்லை. நீங்கள் உங்களோட வேலையை செய்யுங்கோ, நாங்கள் எங்களுடைய வேலையை செய்கிறோம். குறைஞ்சபட்சம் யாரு சரி எந்த ஒரு கம்பெனியாவது முன்னுக்கு வந்து இதில் எங்களுக்கு லாபம் இருக்குது, நீங்க சொல்றது போல இல்லை, இது விட்டுடும் கூட சொன்னாங்களா? இவ்வளவெல்லாம் இஷ்யூ பிரச்சனை போகுது. 245 கம்பெனியில யாராவது வந்து நாங்க வித்ட்ரா பண்ணிட்டோம் சொல்லி பகிரங்கமா சொன்னாங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இந்த ஒன்றை வச்சு உதாரணமாக எடுங்கோ இந்த இஸ்லாமிக் வங்கித்துறைக்கு. நாளைக்கு இது நடக்கலாம். அதுக்கு முன்னால நாங்கள் இது சம்பந்தமான சிங்கள மொழியிலும் ஆங்கிலத்திலும் தமிழ் மொழியிலும் இது சம்பந்தமான அறிக்கைகளும் ஆய்வுகளையும் எழுதி எழுதி உலகத்துக்கு இந்த நாட்டு மக்களுக்கு செய்தியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நாங்கள் அவர்களுடைய தலையில் இந்த உண்மையான யதார்த்தமான பொருளாதார கோட்பாட்டை அவர்களுக்கு சொல்லி வைக்க வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் 4வது இஷ்யூ இருக்குது இஸ்லாமிய பொருளாதார கொள்கையை பொறுத்தவரையில். இஸ்லாமிய பொருளாதார வங்கித்துறையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 4வது பிரச்சனை சொன்னால் இது வெறுமனே வர்த்தகத்துடன், அதாவது பிஸ்னஸுடன் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. எக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு உள்ளவருக்கு என்ன எங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்கிறது, எக்ரிகல்ச்சருக்கு இல்லை. ஆனால் இஸ்லாமிய வங்கி இந்த நாட்டுக்கு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட சுதால் இருந்து எதை வச்சுண்டா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கல்ல, மேனுஃபேக்சருக்கல்ல, முசாரா, முகாபரா, முசாகாத் என்று சொல்லக்கூடிய ப்ராடக்ட் சுடானில் போய்த்து பார்த்தா சுடான் இருக்கிறது. எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் அமானா வங்கியினுடைய 1வது பிரான்ச், 1வது வங்கி ஹெட் ஆஃபீஸ் எங்க? கொழும்புல. 2வது எங்க? காத்தாங்குடி. 2வது காத்தாங்குடி. ஏன்? அங்கதான் பணம் இருக்குது. எங்க சல்லி இருக்கும்போது அங்கதான் போவாங்க. எல்லா வங்கிகளை நீங்க எடுத்தாலும் கூட அக்குருணைக்கு போறதுக்கு முன்னால, பேரவளைக்கு போறதுக்கு முன்னால எங்க போவாங்க? ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ், கல்முனை, அக்கரப்பத்து, நிந்தவூர், ஒவ்வொரு ஊர்லயும் பிரான்ச் திறக்கிறாங்க. ஏன் காரணம் என்று சொன்னால் அங்க இருக்கிற பணத்தை கொண்டு வரணும். இஸ்லாமிக் பொருளாதார கொள்கையில கோட்பாட்டின் பிரகாரம் 2.5% ஜகாத்தை கூட கிழக்கு மாகாணத்துடைய ஜகாத்து கொழும்புக்கு கொண்டு வர முடியாது. 2.5% ஜகாத்து கூட அந்த ஊர்களிலே பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் 97% முதல எங்களுக்கு இங்க கொண்டு வரலாமா? இவைகள் எல்லாம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஒவ்வொரு வங்கியும் இதே போல ஒரு புத்தகம் எழுதப்பட வேண்டும். எந்த துறையில் சொன்னால் இஸ்லாமிய வங்கித்துறை எப்படி விவசாயத்துக்கு உதவி செய்யலாம். எனவே மிக வினயமாக வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் இதை தொழிலாக செய்ய போறீங்களோ இல்லையோ பிரச்சனை அல்ல. இதை பற்றியுள்ள மேலோட்டமான ஒரு அறிவு ஒவ்வொருவருக்கும் தேவை, வாஜிப். ஏனென்று சொன்னால் நாளைக்கு ஒருவர் கேட்டால் ஏக்க எஹமத்தமை என்று சொல்லி வேலை இல்லை, அது அப்படித்தான் என்று சொல்லி வேலை இல்லை. நாங்கள் அதுக்குரிய சரியான பதில் சொல்லி ஆகணும். ஏன் வட்டி ஹராம்? ஏன் வட்டி ஹராம்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகள் அனைத்தும் எங்களுடைய நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன், நாங்கள் இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் எங்களுடைய நடவடிக்கைகளையும் நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய வங்கி முறை ஒரு அறிமுகம் என்ற தலையங்கத்தில் இந்த அழகான நூலை எழுதி எங்களுக்கு சமர்ப்பித்திருக்கக்கூடிய சகோதரர் மசாஹிர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு இதுவரைக்கும் இந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எனவே இதை பற்றி என்னால் ஒன்றும் சொல்வதற்கும் இல்லை. நூல் அறிமுகம் என்று இருக்கிறது, அவர்கள் இதை பற்றி இங்கே பேசுவார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, மிக வினயமாக நான் வேண்டிக் கொள்ளக்கூடியது, நான் எதையுமே குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லவில்லை, உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த இடத்தில் சில கருத்துக்களை முன்வைத்தேன். இவைகளை கவனத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை அமைத்து கொண்டால் மிகவும் சால சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் சொல்லிக்கொண்டு, நாட்டினுடைய நாங்கள் இந்த உம்மா முஸ்லிமா எதிர்நோக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பற்றியும் ஒரு சில வார்த்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உலகத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப்,
அச்சத்தை கொண்டு உங்களை நான் சோதிப்பேன். டென்ஷன் வரத்தான் செய்யும். அப்படி டென்ஷன் ஒன்று வர இல்லைண்டா குர்ஆன் பொய்யாகிடும். டென்ஷன் வரத்தான் வேணும். இந்த டென்ஷன் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? ஒன்று இருக்குது, செய்திகள் அங்கிட்டு இங்கிட்டு பறக்கும், சும்மா கதைகள் போகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முனாஃபிகீன்களுடைய ஒரு சிஃபத்து தான் செய்தியை சும்மா பரத்துவாங்க. وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِنَ الْأَمْنِ أَوِ الْخَوْفِ أَذَاعُوا بِهِ. அஸாஉண்டா இதாஅத்துண்டா ஒளிபரப்பு செய்கிறது. குர்ஆன் இதாஅத்து நாங்கள் சொல்கிறோமே இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் என்று சொன்னால் அல் இதாஅ ஸ்ரீலங்கியா. இதாஅன்ற வார்த்தை ஒளிபரக்கிற வார்த்தை குர்ஆன் உள்ள வார்த்தை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு ஈமான் இல்லாத மக்களுடைய ஒரு கோட்பாடு தான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டா என்ன செய்யறது? சும்மா பரத்துறது, சும்மா பேசுறது. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், அப்படி அல்ல, உங்களுக்கு ஒரு இமெயில் வந்துச்சுதா, ஒரு SMS வந்திருக்குதா, ஒரு தகவல் வந்திருக்குதா, அல்லாஹ் சொல்றான், பொறுப்பானவர்களுக்கு நீங்கள் அந்த SMS-ஐயோ அந்த இதையோ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவர்களுக்கு சொல்லிடுங்கோ, என்ற கடமையை நான் செஞ்சிட்டேன், இதுக்கு மேலுள்ளது நீங்க. குறை சொல்ல யாரும் போக வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்கிறது, நான் என்ன செய்யணும்? ரெண்டாவது பணி, ஒரு செய்தி வந்துட்டது, பயம் வந்திருக்கிறது, அச்சத்தில் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்துவிட வேண்டாம். ரெண்டாவது, நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பணி, வாழ்க்கையில் பிரச்சினைகள் வரும் பொழுது நபிமார்களுடைய தாவத்தில் தௌஹீதுக்கு பிறகு ஏகத்துவத்துக்கு பிறகு சொன்ன தாவா, ரெண்டாவது தாவா எதுக்குன்னு சொன்னால் இஸ்திக்ஃபாரின் பக்கம், தௌபாவின் பக்கம். ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா. இந்த பூமிக்கு மேல, இந்த வையகத்துக்கு மேல, இந்த உலகத்தில் முதலாவது செய்யப்பட்ட இபாதத்து தௌபா தான். தொழுகை அல்ல, நோம்பல்ல. முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வந்து முதலாவது செஞ்ச வேலை இஸ்திக்ஃபார், தௌபா. எனவே வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில நாங்கள் யாருக்கும் பதுவா செய்கிற நோக்கம் அல்ல, யாரையும் திட்ட நோக்கம் அல்ல. குனூத்துடைய உண்மையான நோக்கம் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்வது, நாங்கள் தௌபா செய்வது, நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுவது. நாங்கள் வாயால மட்டும் பாவ மன்னிப்பு தேடுவதல்ல, ஆக்ஷன்ல வரணும். நான் இந்த பாவத்தை விட்டுட்டேன், ஏன் இந்த பாவத்தால தான் இது நடந்திருக்கிறது, என் இந்த பாவத்தால தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்தியும் சொல்லப்பட வேண்டும். எனவே எங்களுடைய மிம்பர் மேடைகளில் வெறுமனே நாங்கள் சடவாதத்தை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு உண்மையான யதார்த்தமான ஆத்மீகத்தை பற்றி, தௌஹீதை பற்றி, இஸ்திக்ஃபாரை பற்றி நாங்கள் பேசுவோம் என்றிருந்தால் நல்ல ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட சமூகமாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து எங்களை ஐக்கியத்துடனும் ஆரோக்கியத்துடனும் ஆஃபியத்துடனும் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய துஆவுடன் முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.